ஹாய், இது என்னோடய ஃபிஷ் டேங்க்கு. நான் இதை க்ளீன் பண்ணுற வீடியோ தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் இப்போது. அது என்னென்னா, இப்போது அந்த பாட்டில் வந்து நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாட்டை எடுத்துடலாம். இது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஆல்டர்னேட்டாக இப்போ யூஸ் பண்ணுறேன். நான் இதில் கொஞ்சம் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். நான் இப்போ இல்லை, ஸ்னெயில் ஒன்று செத்து இருந்துச்சு, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே வச்சிடலாம். இப்போ டப்பில் இருக்கிறத வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். இப்போ குட்டிங்களை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். முதல்ல ஒரு சின்ன பவுல் மாதிரி பிளாஸ்டிக்கை ஏதாச்சும் ஒன்று எடுத்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மணி பிளான்ட் எடுத்துடலாம், ஃப்ளாக் ஸ்டைல் எடுத்துடலாம். அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்ட பிறகு எடுத்து இதில் போட்டுக்கலாம். அப்புறம் மேலோட்டமாக அழுக்குப்படாத தண்ணியாக நம்ம பார்த்து எடுத்துப்போம். அப்படியே பொறுமையாக கலக்காமல் அழுக்கு தண்ணி இல்லாமல் எடுத்துப்போம். ப்ரைஸும் கூட வந்துச்சு, நல்லதாக போச்சு. இப்போ அதை அப்படியே உள்ள மெதுவாக விட்டாச்சு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலோட்டமாக தண்ணி எடுத்துகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு அடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கும். ஏன்னா இது டப் செட்டப்ன்றதுனால, சின்ன டப்புன்றதுனால நம்மளால் அந்த பைப்பு வச்சு எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் குட்டிங்க ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். அதனால் குட்டியை காப்பாற்ற முடியாது. அதனால் நம்மளுக்கு இது நல்லது. வலையில் எடுக்கிறத விட இது நல்லது நம்மளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக மேலோட்டமாக கொஞ்சம் அழுக்கு இல்லாமல் மேலோட்டமாக தண்ணி ஏற்றலாம். ஏன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியா இதில் பழைய தண்ணியில் அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக எப்போவுமே தண்ணியை காலி பண்ணக்கூடாது. க்ளீன் பண்ணும்போது 70% தண்ணி க்ளீன் பண்ணலாம், இல்லைனா 20% தண்ணி க்ளீன் பண்ணலாம். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து இப்போ தண்ணி எடுத்துடுவேன். அதில் குட்டியெல்லாம் எடுத்து 25% மட்டும் அதில் இருக்கிற மேலோட்டமாக அழுக்கு இல்லாத தண்ணியாக எடுத்து நான் குட்டிங்களை அதில் விட்டுருவேன். உங்களுக்கு அதை வந்து ஃபைனலாக காட்டுறேன், எப்படி எடுக்கிறேன், எப்படி ஊற்றுறான்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தொட்டியும் எடுத்தாச்சு. இப்போ இருக்கிற மீனையும் எடுத்தாச்சு. ஒன்று தான் குட்டி இருக்கும். அந்த குட்டியை நம்ம எடுத்துருவோம். இது எல்லாமே ஒரே ஒரு ஃபீமேல் போட்ட குட்டிங்க. பாதி சாப்பிட்டுச்சு, பார்க்கல. காலைல வந்து பார்த்தோன்னா இவ்வளோ குட்டிங்க இருந்துச்சு. அதில் கூட்டமாக வச்சுட்டு இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு இறந்து போச்சு. இப்போதைக்கு ஒரு 20 இல்லைன்னா ஒரு 18 குட்டி இருக்கும். அந்த மாலியை தான் ப்ரீடிங் பண்ணோன்னு பார்த்துட்ருக்குறோம். எப்படி பண்ணோம், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்குறோம். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட தொட்டி இல்லை. ப்ளஸ்ஸு டப்பில் விட்டு பண்ணலாமா, எப்படி பண்ணலான்ட்டு நான் ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு வீடியோ வேணும் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றியும் போடலாம். இப்போ அந்த அழுக்கில் ஒன்று இருக்குது குட்டி. அந்த குட்டியை மட்டும் எடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதுவும் எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் இந்த ஃபிஷ் டேங்க்கில் அடியில் இருக்கிற அழுக்கு தண்ணியை நான் கீழே ஊற்ற மாட்டேன். அதை வந்து என்னோடய தொட்டியில் செடி வச்சுருக்கிறேன். ரோஜா செடி, கருவேப்பிலை செடி, அப்புறம் சில பூக்கள், அதுக்கெல்லாம் வந்து உரமாக இந்த தண்ணியை நான் ஊற்றி விட்டுருவேன். அதனால் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ஊற்றினோன்னா நல்லா வளரும் செடிங்க. ஸோ நம்ம ஒரு பிளான்டட் டேங்க் வைக்கணுன்னா காசு ஜாஸ்தியாகும். அப்படின்றத விட உங்களுக்கு காசு கம்மியாக நீங்கள் வெளியே போகும்போதோ இல்லை எங்கேயாவது போகும்போதோ உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே பிளான்டட் கிடைக்கும். அதை நீங்கள் கூகுளில் ஒவ்வொரு பிளான்ட்டை பார்க்கும்போது ஓகே இது செட் ஆகுமா அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா அது வாட்டர் பிளான்ட்டா இல்லை அந்த மாதிரியான்னு உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், அதுலேருந்து ஒரு கிளையை பிடிச்சிட்டு வந்து நம்ம வளர்க்கலாமா, அதை தொட்டியில் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு. முக்கால்வாசி ஃபிஷ் டேங்க்கில் வச்சு வளர்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த இன்டோர் பிளான்ட்டுன்னுவாங்க, அதெல்லாம் முக்கால்வாசி மீன் தொட்டிலையும் வைக்கலாம். ஆக்சிஜன் சப்ளை நல்லா வரும். ஆனால் அதை வந்து ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே விடாமல் மேலோட்டமாக ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் மாதிரி அதை போட்டு அதில் ஹோல்ஸ் போட்டு அதுங்க வேருங்கள்லாம் தொட்டிக்குள்ளே போகிற மாதிரியும் அதுங்க மேலே வளர்கிற மாதிரியும் நம்ம செட் பண்ணோன்னா அதுவும் பிளான்டட் டேங்க் தான். ஆக்சிஜன் கிடைக்கும். ஃபிஷ்ஷுங்களோட வேஸ்ட் இது வந்து எல்லாமே எடுத்துக்கும். ஃபிஷ்ஷுங்களும் ஹெல்த்தியாக இருக்கும். அதே நேரத்தில் தண்ணியை வந்து நம்ம
மோட்ரு ஃபில்ட்ரு எதுவுமே இல்லை நம்மளதில். அதனால் இந்த செடி இது பார்த்துக்கும். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் அடியில் இருக்கிற தண்ணியை மட்டும் நான் எடுத்துருவேன். அதுவும் இல்லாமல் நம்ம பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கிறதுனால தான் அது ஹெல்த்தியாக இருக்குது என் பேஷண்ட்லாம். இதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படாதுன்றதுனால நான் விட்டுட்டேன். ஆனால் தண்ணியை மாற்றி ஆகலாம். இதே நம்ம ஃபில்ட்ரு போட்டாலோ இல்லை வேறு எதனா போட்டிருந்தாலும் நம்ம தண்ணி மாற்ற தேவையில்ல. மாதம் ஒரு தடவை மாற்றினா போதும். இதே இப்போ நம்ம ஃபில்ட்ரு மோட்ரு எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த செடியை வச்சு சன்லைட் மூலயமா செடி வளருது. செடி மூலயமா ஆக்சிஜன் சப்ளை மீனுங்களுக்கு கிடைக்கிது. மீன்களோட வேஸ்ட்டு செடிக்கு உரமாக போகுது. இந்த சைக்கிளில் தான் நான் வளர்த்துட்ருக்குறேன். இந்த மாதிரி தான் உள்ளேயும் டேங்க்கும் நான் அப்படி தான் வச்சிட்ருக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி வளர்த்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம மெனக்கெட்டு செடி வளர்த்து பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட காசு வேணும். காசு இல்லாமல் நம்ம ஹாபியஸ்ட்டாக திருப்தியாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வளர்க்கணுன்னா இந்த மாதிரியும் வளர்க்கலாம். இதை வளர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் காசு அதிகமாக செலவு பண்ணி நம்ம வளர்க்கணுன்னா நம்மக்கிட்ட காசு இருக்கும். அப்படி இல்லைன்னா கிடைக்கிற செடியை வச்சே நம்ம அழகாக செய்யலாம். நம்ம சுற்றி முற்றி பார்க்கும்போது செடி, கல், ட்ரிப்வுட்டு எல்லாமே கிடைக்கும். அதை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு தொட்டி மேக் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அது டைம் தேவை, பொறுமையாக இருக்கும். இல்லை எனக்கு அந்தளவு பொறுமை இல்லை, எனக்கு காசு போனால் பரவாயில்ல, எனக்கு எல்லோரும் போல் நல்லா பெருசாக அழகாக தொட்டி வேணும்னா அதுக்கு நம்ம காசு செலவு பண்ணலாம். இப்போது அடுத்த தொட்டியை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு நான் இப்போ சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. இந்த மீனுக்கெல்லாம் நான் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கேன் வாட்டர் தான் செட் ஆச்சு. போர் வாட்டரோ இல்லை கார்ப்பரேஷன் வாட்டரோ எனக்கு செட் ஆகலை. மீன் அப்பப்போ இறந்து போயிட்டே இருக்கும். ஏன் இப்படி இறக்குது, எதனால் இருக்குதுன்னு தெரியாமல் போச்சு. நிறைய மீன் வச்சிட்ருக்கேன், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போயிடுச்சு. நான் கேன் வாட்டருக்கு மாறிட்டேன். அதுக்கப்புறம் அந்தளவுக்கு மீன் எதுவுமே சாகலை, நல்லபடியாக இருக்குது. இப்போ இந்த கண்டெய்னரில் கேன் தண்ணியை ஊற்றிட்டேன். அது ஏற்கனவே பழைய தண்ணி தான், ஒரு 2 வாரம் தண்ணி. அந்த தண்ணியை ஓரமாக எடுத்து மெதுவாக எந்த அளவுக்கு மெதுவாக ஊற்ற முடியுமோ, ப்ரைஸுங்களுக்கு சின்ன மோட்ரு போட்டால் எந்த அளவுக்கு ஒரு வைப்ரேட் கிடைக்குமோ அந்தளவுக்கு நான் தான் ஊற்றுறேன். நான் ரொம்ப வேகமாக ஊற்றாதீங்க. அப்படி ஊற்றுனீங்கன்னா குட்டி அடிப்படும், குட்டி இறந்துடும். அதனால் குட்டியை காப்பாற்ற முடியாது. அதுக்கு ரொம்ப மெதுவாக ஊற்றுங்க. நான் இதெல்லாம் ரொப்பிட்டேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி ரொப்பிட்டேன். இப்போ இந்த தொட்டியை நம்ம க்ளீன் பண்ணலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்ட் வாங்குவோம் பார்த்தீங்களா. நான் பிளான்ட்டு வாங்கினேன், எல்லா பிளான்ட்டும் அப்படியே அழுகிடுச்சு, கரைஞ்சிடுச்சு. நான் காசு செலவு பண்ணி வாங்கின எல்லாமே அழுகிடுச்சு. ஆனால் எனக்கு ஃப்ரீயாக கிடைச்ச இந்த மணி பிளான்ட்டாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் இந்த வாழை இலை மாதிரி ஒரு மணி பிளான்ட் கிடச்சிதுங்க. அது ஒரு ஆஃபீஸில் ஏதோ தூக்கி போடணுன்னாங்க, பாதி வெட்டி போட போகிறோன்ட்டு அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால் நான் இதை செட் பண்ணேன். நல்லா தான் இருக்குது. இது ஃப்ரீயாக கிடச்சது எல்லாமே எனக்கு நல்லா தான் இருக்குது. நான் காசு செலவு பண்ணி மெனக்கெட்டு கடையில் போய் வாங்கினது எல்லாமே எனக்கு கை கொடுக்கல. அந்தளவுக்கு காஸ்ட்டும் செலவாச்சு. எனக்கு எந்த பிளான்ட்டும் நிற்கலை. அது ஏன்னு தெரியல. அவங்கள கேட்கும்போது பிஹெச் லெவல் அதிகமாக இருக்கும் அப்படி இப்படின்றாங்க. சரி, என்னடா பிஹெச் லெவல்னால் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் யோசிச்சு பார்த்தேன். எல்லாமே செஞ்சு பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலை. ஆனால் எனக்கு இந்த பிளான்ட்டு என்னவோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை. எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பிளான்டட் டேங்க் வைப்பேன். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அதை வச்சு நம்ம போடலான்ட்டு இருக்கிறேன். ஃப்ளோ லைட் பிளான்ட்டு ப்ளஸ்ஸு லைட்டு பிளான்ட்டுன்னும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் லைட்டு கூட நான் பிளான்டட் கோவத்துக்கு போடுற லைட் நான் யூஸ் பண்ணல. இந்த எல்இடி பல்பு பார்த்திங்களா, அந்த பல்பில் பார்த்திங்கன்னா 6000 கெல்வின் இருக்கும். அந்த பல்பை தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்ல
நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் அது என்ன சொல்கிறது, பாசி வந்து சன்லைட்டு பட்டால் தான் வரும். இல்லைன்னா பிளான்டட் அக்வேரியத்தில் இருக்கிற அந்த லைட்டு வச்சா தான் பாசி வரும். ஆனால் இந்த லைட்டு வச்சு எனக்கு பாசி வந்துச்சு, பாசி நல்லா டெவலப் ஆச்சு. எனக்கு மீன் ஹெல்த்தியாக இருந்துச்சு. கலராக இருக்கட்டும், அதோட சுறுசுறுப்பாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு அந்த லைட் ரொம்ப நல்லா கேட்சிங் ஆகுது. இன்னும் நம்ம அந்த மேலே இருக்கிற டாப்பெல்லாம் கழட்டிட்டு நம்ம உடச்சிட்டு வெறும் அந்த எல்இடி அந்த பல்பு மட்டும் போட்டோன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு வந்து வீட்டில் எல்லாம் பார்க்கணும், அவங்களும் அதை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இது பண்ணலாம். நீங்கள் அந்த லைட்டு வாங்கி நீங்கள் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்புறம் உங்களுக்கு வேறு எந்த வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், நான் போட்டுறேன். புது ஃபிஷ்ஷு வாங்கலான்ட்டு யோசிச்சுட்ருக்குறேன். அது ஃபைட்டராக இருக்கலாம், இல்லை மாலியாக இருக்கலாம், இல்லை ப்ரீடிங்க்குன்ற மாதிரி ஏதாவது கப்பியாக இருக்கலாம். நான் ஃப்ளோரான்லாம் வளர்த்துட்டேங்க, வளர்த்து அப்புறம் அது வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் அது வளர்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது ஹெட்டு வரும்போது, எக் லே பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. என்னோடய பழைய தொட்டி வீடியோ இந்த பழைய ஃபோனில் இருக்குது, அது கிடச்சா நான் போடுறேன் அடுத்த வீடியோவில். இல்லைனா இனிமேல் நம்மக்கிட்ட இருக்க தொட்டி வச்சே போடுவோம். அப்புறம் இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த தொட்டியை நான் க்ளீன் பண்ணிட்டேன். ப்ளஸ் இவங்கள இதில் மாற்றிடுவோம். இவங்களை மாற்றிட்டு அவங்களுக்கு க்ளீனாக வருவேன். திரும்பவும் வரேன், வெயிட் பண்ணுங்கள். செராமிக் க்ரீம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் செராமிக் க்ரீமே போடுங்க, எல்லாமே நல்லது தான். பெனிஃபிஷியல் பாக்டீரியா எந்த அளவுக்கு வருமோ, க்ரோத் ஆகுமோ அந்தளவுக்கு ஃபிஷ்ஷு வந்து ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கும் வந்து சாகாது. அப்புறம் என்னோடய தொட்டியை வந்து நான் எடுத்த பார்த்தீங்களா வேறு மாதிரி, அதுதான் அந்த வாழை இலை மாதிரி இருக்கிற மணி பிளான்ட்டு. அதுவும் ஒரு ரக மணி பிளான்ட்டு தான். பார்த்தீங்களா? இதையும் தூக்கி அந்த கண்டெய்னரில் போட்டேன். அப்புறம் ஃபில்டர், ஸ்பாஞ்ச் ஃபில்டர், இதையும் நான் எடுத்து உள்ளே போட்டுருவேன். கொஞ்சம் ஹைட்டாக தான் வச்சுருக்கிறேன், அதனால தான் சேர் மேலே ஏறி நின்றுனா நான் பண்ணிகிட்ருக்கேன், க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். லோவாக வைக்கல, ஏன்னா பசங்க ஏதாவது கையை விட்டுருவாங்கன்ட்டு. அப்புறம் மணி பிளான்ட்டு அங்கே வெளியே பார்த்துருப்பீங்க டபுள் செட்டப்பில், அதில் இருந்த மணி பிளான்ட் எல்லாமே நான் இந்த ஒரே ஒரு மணி பிளான்ட்லேருந்து தான் பிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிளான்ட் வாங்கலான்னு சொன்னாங்க, எல்லாமே கரைஞ்சிருச்சு, அடிக்கிடுச்சுங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெட் கலர் பிளான்ட்டு எல்லாமே போயிடுச்சு. இப்போதைக்கு ஃபால்ஸு இது மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் நான் எடுத்து வெளியே இருக்கிற டப்பில் போடுறேன். இந்த லைட்டில் வர க்ரோத்து கூட டப் செட்டப்பில் வைக்கும்போது எனக்கு வெளியில் கிடைக்கல. அந்த பாஸ்டைல க்ரோத்து இன்னும் சன்லைட் நல்லா படணும்னு நினைக்கிறேன். ஷேடு இன்னும் அந்தளவுக்கு படல, வெளிச்சம் தான் கிடைக்கிது தவிர ஷேடு கூட அது படல, அதனால் எனக்கு கிடைக்கல. இந்த பைப்பை வச்சு தான் நம்ம இதை க்ளீன் பண்ண போகிறோம். தொட்டியில் நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணுறோம்னா டப்பில் நம்ம வச்சு க்ளீன் பண்ண முடியல, ஏன்னா நான் ட்ரை பண்ணேன், எல்லா ஃபிஷ்ஷும் மாட்டிக்கிச்சு, அதில் நிறைய இறந்து போச்சு. இந்த பக்கெட்டில் நம்ம அப்படி ஒரே ஒரு அழுத்தி அப்படி விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா அழகாக அந்த தொட்டி அடியில் இருக்கிற அழுக்கை மட்டும் எடுக்கணும். அடியில் இருக்கிற அழுக்கு மட்டும் எடுக்கணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு தொட்டியில் இருக்கிற அழுக்கு மட்டும் எடுக்கலாம் போதும். மற்றபடி தண்ணி காலி பண்ணணும், தண்ணி க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. அழுக்கு எடுத்தால் போதும். அழுக்கு எடுத்துட்டாலே அமோனியா வந்து பாதி லெவல் கம்மியாகிடும். ரெண்டாவது, நம்ம வச்சுட்ருக்கிற பிளான்ட்டுங்களுக்கும் நம்ம இது தேவைப்படும். அதனால் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து நீங்கள் பாருங்கள்,
இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தண்ணி இருக்கணும் இல்லை, 75% தண்ணியை க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப அழுக்காக இருந்தால் லைட்டாக அழுக்காக இருந்தால் வெறும் அழுக்கு எடுக்கும்போது 50% தண்ணியை க்ளீன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு நான் வந்து நல்ல ஃபில்டர் வச்சிட்ருக்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் 20% அடியில் இருக்கிற அழுக்கை மட்டும் எடுத்தால் போதும். எடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டாப்அப் பண்ணால் போதும். இந்த மக்கில் தான் மெதுவாக செய்யாமல் அந்த டேங்க் ஒட்டின மாதிரி தண்ணி ஊற்றுவேன். அது மீன்கள் அந்தளவுக்கு பாதிப்பு வராது. இப்படி நான் ஒவ்வொரு மக்கம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்லப் பண்ணி எல்லாத்தையும் விட்டுடுவேன். அதனால் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இருந்தாலும் நம்ம கண்ணாடிலாம் தேய்ச்சி விட்டுருக்கோம், அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு பாண்ட் ஃபில்டரை போட்டு ஆன் பண்ணி விட்டுருணும். இப்படி ஆன் பண்ணி விட்டுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். உள்ளே ஒரு கால் ஹவர் இல்லை ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை பாருங்கள், இப்போ நல்லா பாருங்கள், இப்போ க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் அதை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்போ எவ்வளோ அழுக்காக இருக்கும் பாருங்கள். தெரியுதுங்களா? அழுக்கு தெரியுதுங்களா? நான் க்ளீன் பண்ணிட்டேன், அழுக்கெல்லாம் எடுத்துட்டேன். ஆனால் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ண உடனே திரும்பவும் அந்த ஸ்பாஞ்சு அது இது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இருந்தாலும் எங்கேயாவது ஒட்டிகிட்ருக்கோம் அழுக்கு. அந்த அழுக்கெல்லாம் வரும். அந்த அழுக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் எடுத்துடும். இப்போ இந்த டப் செட்டப் க்ளீன் பண்ணியாச்சு, இந்த டப் செட்டப் க்ளீன் பண்ணியாச்சு. இவங்க ஒரு ப்ரீடிங் வீடியோ போடணும், சீக்கிரம் போடலாம். ஃபிஷ் டேங்க்கும் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட பிறகு அந்த ஆளுன்ற பட்டனை கொஞ்சம் இது பண்ணுங்கள். இந்த பல்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பல்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை பாருங்கள், நல்லா பாருங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் 6000 கல்வின்னு. அதில் பாருங்கள் 6500 கல்வி. இந்த நம்ம பல்பை யூஸ் பண்ணலாம். இந்த பல்பை வந்து டாப்பை உடச்சிட்டோன்னா ஃபுல்லாக அந்த எல்இடி சின்ன சின்ன பல்பு இருக்கும். அந்த பல்பை வச்சு நம்ம காட்டினோன்னா முழு மேல்டெக் டேங்க்கு உங்கள் லைட்டோடைய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அழகாக காட்டணும் நம்ம தொட்டியை. அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? அப்படி இல்லை எனக்கு நான் அழகாக ஸ்டைலாகவே நான் காட்டணும்னு வச்சா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இதோட அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வேறு எதனா வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் போடுறேன். இந்த டப் செட்டப்பில் நம்ம வேறு எதனா வீடியோ இல்லை வேறு எதனா ஃபிஷ்ஷு விடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் பண்ணுறேன். நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். இப்போதைக்கு அவ்வளோதாங்க.